நல்வாழ்த்துக்கள். சரகலை பற்றி பல பேர் பேசுகிறாங்க. படித்தவங்க பேசுகிறாங்க, ஞானிகள் பேசுகிறாங்க, யோகிகள் பேசுகிறாங்க. ஆனால் சரியாக இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. ஒன்றை தொட்டு ஒரே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சரம்னா அப்படி இல்லை. சரங்கிறது ஒரு மாலை மாதிரி. எப்படி ஒரு மாலையில் ஒரு ஆரம்பம் இருக்கோ, அப்புறம் முத்து முத்தாக சேர்ந்து 3 பிரிவாக பிரிஞ்சு எப்படி அந்த மாலை முடியுதோ அந்த மாதிரி நம்ம சரம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சரம்னா நம்ம உயிர் ஓடுற பாதை. இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா பிராணா, நம்முடைய பிராணசக்தி உடம்பு ஃபுல்லாக பாயக்கூடிய பாதைக்கு பேர் தான் சரம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். அதாவது சரம்னா தொடராக ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் நம்ம உடம்புல எப்படி ஓடுதுன்னா 3 விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் அது ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜீவனுக்காக ஓடுது, அதை ஜீவ கலைன்னும். இன்னொன்று பாடி இயக்கத்துக்காண்டு ஓடுது, அது சூரிய கலைன்னும். அடுத்து உயிராக நல்ல காற்றா உடம்பு ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு, அது சுசும்னா கலை அப்படின்னு சொல்லிட்டு 3 கலை அதில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கலைக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்குது. இப்போ நம்ம சுசும்னா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, சுசும்னாக்குள்ள இடகலை பிங்கலைன்னு இருக்குது. சூரிய கலை அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குள்ள 12 விதமான சுழற்சிகள் இருக்குது. ஜீவ கலைன்னு எடுத்தோம்னா அதுக்குள்ள 8 விதமான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தனித்தனி விளக்கங்கள் இருக்குது, தனித்தனி காரணங்கள் இருக்குது. அதோடைய அமைப்பு, அதனுடைய பலன்கள் எல்லாமே வேறு வேறு. சும்மா எதுக்கெடுத்தாலும் சூரியகலை சந்திரகலை அப்படின்னு பேசுகிறாங்க, பிங்கலைன்னு பேசுகிறாங்க. பிங்கலை வேற, சூரியகலை வேற, ரெண்டும் ஒன்று கிடையாது. நிறைய குழப்பங்கள் அதில் வச்சிருக்கிறாங்க. நான் மீனாட்சி சுந்தரம் பேசுகிறேன். நிறைய நாளாக பயிற்சி தியானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 10 நாளாக சரக்கலை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பயிற்சியை ஜி மூலமாக நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஜி கொடுத்துருக்குறாங்க. அதில் சரம்னா என்ன, சரக்கலைனா என்ன, நாடினா என்ன, உங்களுக்கு அது எப்படி பிரபஞ்சத்துலேருந்து உள்ளே வருது, உள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்ஸாக ஜி சொன்னாங்க. அந்த பயிற்சியில் ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இதை எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்தி கொஞ்சம் மேலே வரணும்னு வேண்டிக்கிறேன். நல்வாழ்த்துக்கள். பயணம் போயிருக்கோம், எந்தெந்த ஊருக்கா போயிருக்கோம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே பயணம் போகிறது ஒரு புது விதமான அனுபவம். அதை இங்கே ரொம்ப ஒரு அற்புதமாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, எந்த உறுப்புக்குள்ளே போனாலும் நம்ம ஜி சொன்ன மாதிரி ஒரு கலையை வச்சு, சரத்தை வச்சு, அந்த மூலமாக நாடியை வச்சு நம்ம போய் அந்த உறுப்பையும் அடையலாம், நம்ம தேவையிலையும் பயன்படுத்தி அது மூலமாக நம்ம பல பயணங்களே வெற்றியடையலாம். என் பேர் மோகன். இந்த 2 நாள் பயிற்சியில் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக இருந்தது. எப்படி நம்ம எப்படி நம்ம பார்க்கறது, நம்மளை புறத்தில் பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி நம்மளை கவனிக்கிறது, ஆதிலோகம், பிரம்மலோகம், பரபிரம்மலோகம், சூரியலோகம், எப்படி அந்த ஆதாரங்கள் நம்ம உடம்புலையும் இருக்குது, அந்த லோகத்துலேயும் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் இந்த ஒரு அனுபவ உரையில் அந்த திருமந்திரத்தை ஒரு பாட்டை ஒரு மேற்கோளாக காட்டி தான் நான் என்னுடைய அனுபவ உரையை இங்கே சொல்லலான்னு இருக்கேன். திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குங்க ஜி. உருவன்றி நின்று தான் உருவாகும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றி நின்ற மாயபிரானை குருவன்றி யாருக்கும் கூற ஒண்ணாதே அப்படின்ட்டு. அதாவது இறைவனுக்கு உருவே கிடையாது, ஆனால் எல்லா உருவமாகவும் தான் இருக்கிறான். அந்த இறைவன் கருவு கிடையாது, ஆனால் கரு உருவாகிறதுக்கு இறைவன் தான் காரணமாக இருக்கிறான். அது ஒரு மாயம். நம்ம அந்த உருவாகினது அந்த மாயபிரானை குருவன்றி யாருக்கும் கூற ஒண்ணாது, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு இங்கே தெளிவாக தெரிஞ்சது. ஒரு நல்ல ஒரு பயிற்சி இது எனக்கு. நன்றி, நல்வாழ்த்துக்கள். சரக்கலை அப்படிங்கிறத வெறும் மூச்சு காற்றை மட்டும் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது. இன்னுமே ஒரு ஆசான்கள், எனக்கு தெரிஞ்ச ஆசான்கள் முதற்கொண்டுமே சரக்கலை அப்படிங்கிறத வெறும் மூச்சு கவனிக்கிறோம், இடகலை பின்கலைன்னு மட்டும்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரக்கலை அப்படிங்கிறத ஒரு என்ன விஷயங்கிறது நானுமே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இதை வந்து நிறையா பேர்த்துக்கு நானும் சொல்லி கொடுப்பேன், நானும் செய்வேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் அப்படிங்கிறதுல வந்து ஜி சொன்னதிலிருந்து இந்த சரக்கலையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சரத்தை பயன்படுத்தி இறைவனையும் அடையிறதுக்கான வழியை. நல்வாழ்த்துக்கள் ஜி. இப்போ என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக பயிற்சி பண்ணும்போது பார்த்தா என்னோட கான்சன்ட்ரேஷன் அந்த அளவில் நிற்காது ஜி. இப்போ கான்சன்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஜி. இப்போ இந்த 2 நாள் பயிற்சி பார்த்தீங்கன்னா என்னால் முழுமையாக எங்கெங்கே போக முடியும் அந்த போக முடிஞ்சுங்க ஜி, பயணம் பண்ண முடிஞ்சுங்க ஜி. அதுவே உடல் அந்த சில பிரச்சனை இவங்க நல்லா தீர்ந்துச்சுங்க ஜி, நிற்க முடியுதுங்க ஜி. இந்த சர கிளாஸில் அவ்வளோ அற்புதங்கள் நிகழும். இந்த அற்புதங்கள் வந்து நீங்கள் நினைச்செல்லாம் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்கு வர முடியாதவங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளாஸ் போடும் போதும் தயவு செஞ்சு உள்ளே வாங்க, என்னன்றது கற்றுக்குங்க. ஏன்னா நான் 10th தான் முடிச்சிருக்கிறேன். இது என்னை பொறுத்தளவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய ஆர்கன்ஸ் நேமெல்லாம் சொல்கிறாங்க. பட் என்னென்னா எனக்கு ஏறலை. ஆனால் இந்த இடம்ன்றது லொக்கேஷன் வந்து கரெக்டாக காட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி நமக்கு இவ்வளவு தூரம் டெப்த்தாக டீப்பாக இவ்வளவு ரகசியங்களை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆள் இல்லை வர்றாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாமல் விட்டவங்களுக்கு பேட் லக்குன்னு நான் சொல்லவில்லை. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணவங்க ரெகுலராக பயிற்சியை பண்ணுங்கள், நிறைய உங்களுக்கு வந்து சேரும். ஆன்மீகத்துலையும் சரி, உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட வாழ்க்கை உயர உயர ஆன்மீகத்தில் நீங்கள் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்க முடியும். இது பெரிய கிஃப்ட்டு, தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். குட்டகுரு தொட்டகரு தான் இந்த இடத்துல வந்து இப்போ அமைஞ்சிருக்குது. இந்த ஆன்மீக கிளாஸில் வந்து எல்லாருக்கும் இந்த இது கிடைச்சிருக்காது. எந்த ஒரு ஜென்மத்திலையோ ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு யுகத்தில் பல யுகத்தை பற்றி சொன்னார். அந்த யுகத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்திருப்போம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இதில் இணைஞ்சிருப்போம். ஸோ அது வழியாக வந்து வழியாக வந்தது தான் குட்டகுரு தொட்டகரு. இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம உடம்பை பயன்படுத்துறதுக்கு நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். டாக்டருக்கு தெரியும், ராஜேஷ் டாக்டருக்கு தெரியும், இது பண்ண தெரியும். லட்சக்கணக்கில் கட்டி மலையாக சுற்றியிருக்கேன், சதுரகிரி அது இதுன்னு எல்லா பக்கம் சுற்றியிருக்கேன். இந்த 2 கால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1500 3000 ரூபாய்க்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி கம்மியான செலவு பண்ணி வந்து இந்த கிளாஸ் தான். என்னோட லைஃப்பில் பாதி அமௌண்ட்டு ஆன்மீகத்துக்காகவே விட்டுருக்கேன். நிறைய சொல்லணும்னு இருக்கேன். அப்புறம் கொடுத்துருக்காங்க. இது 2 நாள் கிளாஸ் இல்லை. என்னைக்கு வந்து ஜிக்கு வந்து இது இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சோ அப்போ இருந்தே குரு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒர்க்கை. அவருக்கு வந்து இந்த 2 நாள் கிளாஸ் கிடையாது. இதுக்காக அவர் வந்து எஃபர்ட் போட்டது வந்து அதிகம். சரக்கலை பயிற்சி என்பது ஒரு நீண்ட நெடிய பயிற்சி. 20 நபர்களுக்கு மேல் இருந்தால் இந்த வகுப்பு தொடங்கப்படும். மேலும் விவரங்களை பற்றி அறிய சாஜிஷ் யோகா மற்றும் தியான மையத்தில் தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தை தெரிவிக்கவும். நல்வாழ்த்துக்கள்.